Hello friends, welcome to my Deepshali's Kitchen. இப்போ நம்ம Deepshali's Kitchenல பார்க்க போற ஒரு வீடியோ சத்தான ஒரு தானியத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் கொள்ளு. நம்ம பல பேருக்கு தெரியாம இருக்க ஒரு சுகாதார ரகசியம் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. கொள்ளு சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும், அதோட மருத்துவ பயன்கள் என்ன, நம்ம உடம்புக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குதுன்னு எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு வந்து நம்மளுடைய எடை குறைக்க நல்ல உதவி பண்ணுது. கொள்ளை பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்னர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவி பண்ணுது. கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப நேரம் ஃபுல்ஃபில்லா இருக்கும். அதனால ஓவர் ஹீட்டிங், அதாவது நம்ம அதிகமா சாப்பாடு எதுவும் எடுத்துக்க மாட்டோம். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம எடை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கவும் உதவியா இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கொள்ளுல இருக்கிற கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா மெதுவா ஜீரணமா ஆகிறதால இது வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் பேஷண்ட்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெமிடியாவே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதாவது இதுல அதிகமான நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதால கொள்ளு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் குறைக்க உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜீரண சக்தியை வந்து எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற மூட்டு வலி, உடல் வீக்கம் குறைக்கிறதுக்கும் இந்த கொள்ளு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனைகள், உடல் வீக்கம் பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. கொள்ளுல பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், புரதம் போன்ற எல்லா நன்மைகளும் நிறைஞ்சு இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா அதிகமா இந்த சில பேருக்குலாம் அனிமியா பிரச்சனை இருக்கும். அதாவது வந்து இரும்பு சத்து குறைபாடால அவங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொள்ளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ரத்த ஓட்டங்கள் நல்லா அதிகரிக்கவும் உதவி பண்ணும். அதே மாதிரி நம்ம உடல்ல வந்து இரும்பு சத்து அதிகமாகிறதால அனிமியா போன்ற பிரச்சனைகளும் குறைய அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட் போன்ற பிரச்சனையினால இருக்கிறவங்க இந்த கொள்ளை சாப்பிட்றதால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹார்மோன் பேலன்ஸ் கிடைக்கிறதால அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்க நம்ம உடம்புக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது தினசரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா ஒரு தடவையாவது நம்ம வந்து கொள்ளு சுண்டல், கொள்ளு ரசம் இப்படி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும், நம்மளும் நலமா வாழவும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நேச்சுரலான ஹெல்த் டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.